இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கெல்லாம் இருக்குதான்னு தெரில. நம்முடைய குடும்பத்தில் இருந்த நம்முடைய தாத்தா பாட்டிகள், ஒருவேளை ஒரு சிலருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். உங்களுடைய தாத்தாவோ உங்கள் பாட்டியோ, சில நேரங்களில் அப்பாவோ அம்மாவோ. இப்பொழுது எல்லாமே டிஜிட்டல் இந்தியா, எல்லாம் பண பரிவர்த்தனைகளும் ஆன்லைனில் வந்துருச்சு. ஆனால் இப்பொழுதும் கூட சில குடும்பங்களில் இந்த நிகழ்வுகளில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, ஒருவேளை அம்மா கிட்ட அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அம்மாவோட கையில் கொடுக்குறாங்க. ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தெம்பு, சம்பளம் வந்துச்சு, காசு இருக்குது. குறிப்பாக இது ஆண்களுடைய பார்வையில் அந்த குடும்பத்தை வழிநடத்த, மனைவியை, தங்களுடைய குழந்தை செல்வங்களை வழிநடத்த சில ஆண்கள் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெட்டில் அல்லது பீரோவில் அந்த காசை எடுத்து எண்ணி பார்த்துக்குவான். காசு குறைஞ்சா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். காசு அதிகமாக இருக்கும்போது அப்பா காசு இருக்குது, இந்த மாதம் ஓட்டிடலாம். சம்பளம் வாங்கின ஒரு வாரத்தில் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே வெடி பிதுங்கி, குறிப்பாக இந்த கல்வி கட்டணம் கட்டுவதற்கெல்லாம் பெற்றோர்கள் நிறைய நேரங்களில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி ஒரு வேளை நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வகையில் இன்னொருவருக்கு நம்ம கடன் கொடுக்கக்கூடிய, கடன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்புக்குரியவர்களே, அப்போது ஒரு வேளை நம்ம காசை மையப்படுத்தி நம்முடைய நம்பிக்கை ஒரு வேளை கூடுதா குறையுதா அப்படின்னு நம்ம பரிசீலனை செய்து பார்த்தா, சில நேரங்கள் அன்புக்குரியவர்களே, சில வயதானவர்களுக்கு அப்படி காசு கம்மியாக தே ஃபீல் இன்செக்யூர்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேளை நம்ம பேங்க்கில் காசு போட்டு வச்சுக்கிட்டாலோ அல்லது காசை நம்ம சேமித்து வச்சுக்கிட்டாலோ அந்த காசை உண்மையிலுமே தேவை இருக்கக்கூடிய சில நேரங்களில் மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ குழந்தைகளுக்கோ கூட கொடுக்காம அதை அப்படி வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் உண்டு. இதுக்கு விதிவிலக்கு அருட்பணியாளர்கள் கூட கிடையாது. நிறைய அந்த குறுமட வாழ்க்கையில் சில அருட்பணியாளர்கள் கூட அந்த காசை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை. காசு இருந்தால் ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங். அன்புக்குரியவர்களே, இப்போது இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி செல்வர் பணக்காரர்னா யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் பணக்காரர்? இப்போ இங்கே ஒரு 50 பேர் நம்ம இருக்கோம். இதில் பணக்காரர் யார் அப்படின்னா, மாதம் ஒரு 2 லட்ச ரூபா காசு சம்பாதிக்கிற அவங்க தான் பணக்காரரா? அல்லது பேங்க் பேலன்ஸ் பல லட்சங்கள் வச்சுருக்கிறாங்க, இல்லை நிலபுலன்கள் இங்கே ஒசூர் ஏரியாவில் சுற்றி நிலம் வாங்கி வச்சுருக்கிறாங்க, அல்லது நகைகள் வச்சுருக்கிறாங்க, இவங்க தான் பணக்காரரா? யார் செல்வர், யார் பணக்காரர்? நீங்களாம் பணக்காரரா? நம்மெல்லாம் செல்வந்தர்களா? ஏன்னா அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை 24வது இறைவார்த்தை, இந்த 2 இறைவார்த்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23, 24, மேத்யூ சாப்டர் 19 verse 23 and 24. இந்த இறைவார்த்தை வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம சில பங்குகளில் அல்லது சில சமூகத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க, பணக்காரர்கள், அவர்களை நோக்கி அந்த ஒரு உறவு, அந்த சார்பு நிலை ஆனது அது நேச்சுரலாகவே சில நபர்கள்ட்ட வந்துடுது. பணக்காரர்களை நோக்கிய தங்களுடைய பார்வை திருப்பது, அந்த சார்பை திருப்புவது. அப்போ இன்றைக்கி இந்த இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 23, 24வது இறைவார்த்தை. இணைந்து வாசிப்போம் இந்த இறைவார்த்தையை. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். அப்படியே இந்த இறைவார்த்தை ஆங்கிலத்தில் ஒரு முறை கூட நம்ம கேட்போம். Matthew chapter 19 verse 23 and 24. Jesus said to his disciples, "Truly I say to you, it will be hard for one who is rich to enter the kingdom of heaven. Yes, believe me, it is easier for a camel to go through the eye of the needle than for the one who is rich to enter the kingdom of heaven."
சரி, அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை நம்ம இன்னைக்கு ஆலயத்தில் வாசித்திருக்கிறோம், இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், யூடியூப் வழியாக அந்த செய்தியை நம்ம கேட்குறோம். இப்போது இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வர் அப்படின்னு சொன்னால் யார் அவர் சொல்கிறாரு? பணக்காரர்னா யார் அவர் மென்ஷன் பண்ணுறாரு? ஏனென்றால் அவருக்கு ஏழ்மைன்னா என்னன்னு தெரியும், ஒரு எளிய வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியும், உழைப்புனா என்னென்னு தெரியும், அந்த உழைப்புக்குரிய அந்த ஊதியம்னா என்னென்னு ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்னைக்கு செல்வர்கள் அல்லது பணக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு வேளை அவர் எதிராக இந்த ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய செல்வர்னா யாரு, பணக்காரனா யாரு, யாரால விண்ணரசுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆகவே தான் நான் சொன்ன, ஒருவேளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு ஒருவேளை செல்வம் தேவையில்லையா, பணம் தேவையில்லையா என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை அப்படி சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு பணம் தேவையில்லையா, இன்னைக்கு செல்வம் தேவையில்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை பணக்காரர்களுக்கு எதிராக அப்படி இறை வார்த்தை சொல்றாரா, செல்வர்களுக்கு எதிராக? செல்வர்கள் அப்படின்னா இயேசு யாரை சொல்றாரு? பணக்காரர்னா யாரை சொல்றாரு? நீங்களும் நானும் செல்வரா, நீங்களும் நானும் பணக்காரரா? அப்போ நம்ம விண்ணரசுக்குள்ள நுழைய முடியுமா, முடியாதா? அன்புக்குரியவர்களே, மிக அழகாக இதற்கு இந்த நாளினுடைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் 28வது அதிகாரம் இறைவார்த்தை 4-5 நம்ம வாசிப்போம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 28 verse 4 and 5. இதில் மிக அழகாக இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் ஒரு தீர் நாட்டில் இருக்கிற மன்னனுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அந்த செய்தியும் இந்த நாளினுடைய இறை வார்த்தை, நம்ம நற்செய்தியில் வாசித்த இறை வார்த்தையும் இந்த செல்வத்தை குறித்து, பணத்தை குறித்த மிக அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கலாம். உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய், உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய், உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய், உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஓகே, இதை அப்படியே ஆங்கிலத்தில் நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 28 verse 4 and 5. Your wisdom and know-how have earned you a fortune. Gold and silver flowed to your treasury. Clever in trade, you became wealthy, and as your fortune increased, your heart became prouder. அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை தமிழ் ஆங்கிலத்தில் நம்ம வாசித்த இறை வார்த்தையில் ஒரு அருமையான ஒரு செய்தி இருக்கிறது. என்னன்னா, இந்த தீர் நாட்டினுடைய மன்னன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மன்னன். அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது. அவனுடைய ஞானத்தின் வழியாக அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் செல்வத்தை அவன் சம்பாதிக்கிறான். இப்போது நம்ம அதிகாலை முதல் நள்ளிரவு வரைக்கும் உழைக்கிறோம். குறிப்பாக ஒசூர் பகுதியில் சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா டைம்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம். 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். சில ஐடி கம்பெனிஸ்லாம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. சில பேர்லாம் 24 ஹவர்ஸும் வேலை செய்கிறாங்க. இப்போ உழைக்கிறது நம்ம தவறா, அல்லது அந்த உழைத்து அந்த செல்வத்தை சம்பாதிப்பது தவறா அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்கிறது. இப்போ பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, அப்போ ஆண்டவரை யார் தான் விண்ணரசுக்குள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே அன்னை மரியாவுக்கு சொன்ன ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மனிதனால் இது இயலாது, கடவுளால் இது இயலும். அப்படின்னா என்னென்ன அன்புக்குரியவர்களே, இப்போ விண்ணரசுக்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களால் அது முடியாது, கடவுளால் அது முடியும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு செய்தி கொடுக்குறாரு. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாயிருச்சு, கொஞ்சம் செல்வம் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் அழகு அதிகமாயிருச்சு, கொஞ்சம் பதவி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால், உண்மையிலுமே ஒரு நபருக்கு கொஞ்சம் செல்வம் அதிகமாக ஒருவேளை அவருக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் யாரை சார்ந்து இருக்கிறது என்பது நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பழைய காலத்தில் ஒரு செய்திங் சொல்லுவாங்க, என்னன்னா, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். அப்புறம் இன்னும் கூட நம்முடைய பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா கோமணத்தில் 4 காசு இருந்தால் கோழி கூப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவானா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய ஞானத்தினால என்னால் தான் நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் என்னால் தான் என்று நம்முடைய அறிவை, நம்முடைய பதவியை, நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய அழகை, ஒருவேளை இதையெல்லாம் நம்ம முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நம்ம எல்லாம் சில நேரங்களில் செல்வராயிரும். இப்போ ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என்னுடைய உழைப்பு தான், என்னால் தான்
நிறைய நேரங்கள் இன்றைக்கி வந்து ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தை செல்வங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இன்றைக்கி இந்த ரிசல்ட் வந்து நான் இதை அச்சீவ் பண்ணதுக்கான காரணம், அல்லது நான் இது இன்றைக்கி நிறைய ஸ்போர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்லேயோ அல்லது நான் இந்த இடத்திற்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் காரணம் இல்லை, ஆண்டவர் தான் காரணம். எத்தனையோ நபர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு வின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே சிலுவை அடையாளம் வரைந்து தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. சில குத்துச்சண்டையில் அன்புக்குரியவர்களே எல்லா புகழும் ஆண்டவருக்கு மட்டும்தான், ஒருவேளை நம்ம மதத்தில் மட்டும்தானா, எல்லா மதங்களையும் அப்படி சொல்கிறாங்க. நான் இல்லை, என் பலன் இல்லை, எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே உங்களுடைய கிருபை தான். ஒரு பாடல் கூட மிக அழகாக உங்களுக்கு தெரியும், கிருப 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 கிருப. ஒருவேளை அது ஒரு பாஸ்டர் வந்து பாடிருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. எல்லாமே கடவுளுடைய இரக்கம் தான், எல்லாமே கடவுள் தான், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளை மையப்படுத்தியதான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு வந்து அவன் கடவுளை நம்பி இருக்கிறான். கடவுளால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. அப்போ கடவுளை நான் சார்ந்து இருக்கிறேன், கடவுளை நான் மையப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே மிக அழகாக பேதுருக்கு சொல்கிறாரு, நீ வந்து அந்த 12 அரியணையில் இருக்கக்கூடிய 12 நபர்களோட நீயும் இருப்ப. நீ விண்ணகத்தில் மட்டும் நுழைய போகிறது கிடையாது, அந்த அரியணையில் முக்கியமான இடத்துல நீயும் இருப்ப. யாரெல்லாம் இருக்க போகிறாங்க? யாரெல்லாம் கடவுளை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, சில நேரங்கள் அன்புக்குரியவர்களே சில புனிதருடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பகிர்ந்து கொடுத்த ஒரு செய்தி தான். புனித டான் போஸ்கோனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய எல்லா காசையும் கொண்டு வந்து தன்னுடைய மக்களுக்காக செலவழித்து மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி மேலேருந்து கீழே ஏழை மக்களுக்கு போட்டுருவாராம். அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். திருப்பியும் அடுத்த நாள் மற்றவர்களை போய் இது என்னுடைய மக்களுக்காக ஏதாவது உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்பாராம். என்னென்னா முற்றிலுமாக நான் ஆண்டவரை தான் சார்ந்திருக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அதான் இன்றைக்கி இறை வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், பொருள் ஆசை தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பொருள் ஆசை தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். கண்களை மூடி கரங்களை குவித்து, ஒருவேளை நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம், என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, நான்லாம் செல்வர் இல்லைப்பா, நான்லாம் பணக்காரர் இல்லைப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை இந்த கேட்டகரியில் எல்லாம் என்னால் தான், நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து இந்த பதவிக்கு வருவதற்காக, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக, இவ்வளோ சேர்த்து வைக்கிறதுக்காக நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சா முடிஞ்சு. நீங்கள் விண்ணரசில் நுழைவதை விட ஒட்டகத்தினுடைய காதில் ஒட்டகம் நுழைவது எளிமைன்னு சொல்லிடுறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆகவேதான் மகிமை எங்களுக்கு அன்று ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கு மட்டுமே. ஆல் க்ளோரி டு காட். எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக. சில நேரங்களில் நம்முடைய அழகு, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய பணம் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு வேளை சொந்தம் நாம் கொண்டாடினோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் செல்வர் தான், பணக்காரர் தான். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்துவிடும், நம்மால் விண்ணரசில் நுழைய முடியாது. ஒருவேளை ஆண்டவரை எல்லாமே நீங்கள் தான், எல்லாமே உங்களுடைய கிருபை தான், எல்லாமே உங்கள் இரக்கம் தான் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டு கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை, அரியணையிலே நீயும் அமர்ந்திருப்பாய். கோடை அற்புதராம் புனித அந்தோணியார் அரியணையில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர். தொடர்ந்து நீங்களும் நானும் கடவுளை சார்ந்த, கடவுளை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்காக பரிந்து பேச திருப்பலில்